லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறைத்து அறிவித்துள்ளார். தங்கம், வெள்ளிக்கு 6%, பிளாட்டினத்திற்கு 6.4% வரி குறைக்கப்பட்டுள்ளது. Is proposed to be simplified and rationalized. Precious metals. To enhance domestic value addition in gold and precious metal jewelry in the country, I propose to reduce customs duties on gold and silver to 6% and that of platinum to 6.4%. மத்திய பட்ஜெட்டின் எதிரொலியாக தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக குறைந்துள்ளது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 10 விழுக்காடு இருந்த தங்கத்தின் சுங்க வரியை 6 விழுக்காடு வரை குறைப்பதாக தெரிவித்தார். அதன் எதிரொலியாக தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. இன்று காலை 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் 260 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 52,400க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று 18 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 213 ரூபாய் குறைந்து 5,365 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,704 குறைந்து 42,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் 1 கிராம் 3 ரூபாய் 50 காசு குறைந்து 92 ரூபாய் 50 காசுக்கும், 1 கிலோ வெள்ளி 92,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை குறைந்துள்ளதால் அதை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் என்று தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். தங்கம் விலை தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு உயர்ந்த வண்ணமாக ஒரு பெரிய அளவில் 55,000 ரூபா ஒரு சவரன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கிறது ஒரு பிரேக் அடைச்சிருக்கு. எப்படி பிரேக் அடைச்சிருக்குன்னா, மக்கள் ஐயோ விலை ஏறிடுச்சு, இனிமேல் எப்படி வாங்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இருந்தது. இனிமேல் வாங்கலாங்கிற ஒரு ஆசையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இந்த வரி குறைச்சிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் இறக்குமதி வரி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கடத்தல் தங்கம் உள்நாட்டில் வந்துட்டு இருந்தது. இது குறைச்சிருந்தால கடத்திட்டு வருவவர்களுக்கு லாபம் குறைஞ்சிரும். அப்போ அப்படின்னா ஆகணும், இனிமேல் கடத்தல் தங்கம் வருவது மிக பெரிய அளவில் குறையும். அதன் மூலமாக நியாயமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சவாலாக இருந்த கடத்தல் தங்கம் தடுத்து நிறுத்தப்பட்டாலே நியாயமான விற்பனை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். காரணம் என்னன்னா, கடத்திட்டு வரவங்க குறைந்த விலையில் மார்க்கெட்டில் வித்துட்டு போயிடுறாங்க. ஸோ நியாயமாக தொழில் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இனிமேல் அது ஏற்படாது. அது இந்த கோரிக்கையை நாங்கள் மத்திய அரசுக்கு கடந்த 8 ஆண்டுகளாக நான் வச்சிருந்தோம். அதை இந்த நிறைவேற்றிருக்காங்க. நிச்சயமாக இனி வரும் காலங்களில் ஒரு சாதகமான சூழ்நிலை தங்க விற்பனையில் இருக்கும். நுகர்வோர் வாங்கக்கூடிய அளவில் தங்கம் மாறுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.